டாஸ்மார்க்கை மூடிட்டா இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? இன்க்ளூடிங் டாக்ஸ் 140 rupees, மேக்ஸிமம் ரிட்டைலிங் பிரைஸ் 140 ரூபாய். 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தீங்களா? 160 தானே இது. பல குடும்பங்கள் சீரழிறாங்க. எவ்வளவு பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள், படிப்பு பாதிக்குது, வீட்டுல குடும்ப கஷ்டங்கள். பாட்டி கொடுக்கலாம். வணக்கம், நான் உங்க வாசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருப்பீங்க நம்புறேன். டிடிஎஃப் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பேச வேண்டியது இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முதல்வர் நம்ம அண்ணன் விஜய் அண்ணாக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள் சொல்லிக்கிறேன். என்னோட சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியங்காடு, கோயம்புத்தூர் ஒரு குக்கிராமம். இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்மாக் இருக்கு. இந்த டாஸ்மார்க்னால இங்க பல குடும்பங்கள் சீரழிறாங்க. எவ்வளவு பிரச்சனைகள், நிறைய பிரச்சனைகள், படிப்பு பாதிக்குது, வீட்டுல குடும்ப கஷ்டங்கள், தண்ணி அடிக்கிற காசுக்கு அவங்க வீட்டுல வேற எதுனா செலவு பார்க்கலாம். ஸோ தன்னோட கணவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்காருன்னு கூட சில பெண்களுக்கு தெரிய மாட்டேங்குது, தன் மனைவிமார்களுக்கு. ஏன்னா ரோட்ல படுத்து கிடக்குறாங்க சில பேர். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டாஸ்மார்க்கை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒர்க்கை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம் இயர்ஸ்க்கு முன்னாடி போன வருஷம் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒர்க்கை ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க்கை மூடிட்டா, சரி மூடுறதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம், பெரிய விஷயம்னு சொல்றாங்க. பட் நம்மளால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பவர்னால கண்டிப்பா மூட முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க்கை மூடிட்டா இங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இப்போ பக்கத்து ஊர்ல போய் டாஸ்மார்க் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அவ்வளவு தூரம் போயிட்டு வரும்போது ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? எப்படி குடிக்காம இருக்கிறவங்களை குடிக்காம இவங்களை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெரியும். சரி, ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று மேக் பண்ணுவோம். இந்த டாக்குமெண்ட்ரி மேக் பண்றதுனால கண்டிப்பா பல குடும்பங்கள் இங்க சேவ் ஆகும், கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி மேக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டாக்குமெண்ட்ரி ஃபுல்லாக ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பக்கத்துலையும் கோவில் பக்கத்துலையும் இருக்கிற டாஸ்மார்க்கை மூட சொல்லிட்டாங்க. இந்நிலையில் தமிழகத்தில் கோவில்கள், பள்ளி, கல்லூரிகள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆக்சுவலி நம்ம ஊர்ல இருக்கிற டாஸ்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பக்கத்துலயே இருக்கு, கோவில் பக்கத்துலயே இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம vlogல வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு 4 செக் பண்ண போறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் செக், ஸ்கூலுக்கும் கோவில்ல இருந்து டாஸ்மார்க்கு எவ்வளவு தூரம், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் செக், ஏஜை பத்தி ஏதாவது கேட்கறாங்களா விசாரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. பாட்டிலுக்கு 10 ரூபா. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. பாட்டிலுக்கு 10 ரூபா 10 ரூபாய் வாங்குறாங்களான்னு ஆக்சுவலி அதை பற்றி பெருசாக பேசணும். ஆக்சுவலி இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வீடியோவே பண்ணுறேன். ஏன்னு சொல்கிறேன், 4வது சொல்லிடுறேன். 4வது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செக்குங்க. இந்த 4 டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஆக்சுவலி என்னாச்சுனாங்க, வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து இந்த இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி கேமரா சிவாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்லியிருந்தேன். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். சரியான இன்ட்ரோ, சரியான அல்டிமேட் ஃபன்னு. இத்தனை வருஷமாக வ்ளாக் பண்ணிட்டு இருக்கோம். அதில் அல்டிமேட் ஃபன்னு, நான் விழுந்து சிரிச்ச இன்ட்ரோ அது. ஆனால் அந்த இன்ட்ரோவே சிவா தான் வீடியோவே ஏற்றினாரு. அது சிவா தெரியாமல் டெலிட் பண்ணானா இல்லை நான் பைக்கில் நான் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோ மாட்டிட்டு நானா டெலிட் பண்ணான்னு தெரியல, ஆனால் போயிடுச்சுங்க. ஸோ அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ vlog பண்ண போகிறோம். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணிட்டா. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் தட்டிக்கோங்க. இது ஒரு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸான வீடியோ. ஸோ குடிமகன்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக நினச்சிக்க வேணாம். அண்ட் வந்து இந்த டாஸ்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் லைவ்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. பட் இந்த வீடியோவை நம்ம பப்ளிஷ் பண்ணி சீக்கிரமாவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாஸ்மார்க் முடிடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. ஓகேங்க, நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் தட்டிக்கோங்க. ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி பாருங்க மக்களே, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 6 இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் போகும்னு சொல்லி போட்டுருக்கோம். 6 கிலோமீட்டர் தான் போகும். இதோட சார்ஜ் எடுத்து வாங்கடா. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பேர்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தோம்ல, அந்த ரிப்பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் கொடுத்துருக்கோம். ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பயமாக வேலை செஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடலான்னு பார்த்தா இப்போ புது பிரச்சனையாக சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் மாட்டேங்குது. ஏன்னா நான் ஒரு பிரச்சனை சொல்லி கொடுத்தா இதனால புது பிரச்சனை ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கே ஆச்சரியம். ஷோரூமை பண்ணி சொல்ல முடியாது, ஏன்னா ஷோரூம் நல்லா பண்ணி தருவாங்க. அப்போ இதுக்கு யார் பண்ணியிருப்பா? என்ன தேர்றாங்க? நேரத்துக்கு சார்ஜ் போட்டால் ஒரு ஃபேன் சவுண்ட் வந்து லைட் எரியும். சவுண்ட் வருதா? இப்போ புதுசாக சவுண்ட் வரும் பாருங்க. இதுதான் நம்மளோட சேர் சூப்பராக வந்துருச்சு. இந்த சேர்ல ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டாங்க நம்ம பசங்க. ஆக்சுவலி நம்மளோட பசங்களை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாயின சேர். சாயுதா, சூப்பராக சாயுதா. ஸோ வந்து மீதி எல்லா சேரும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி சாயான சேர். இதை பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்தி தம்பிக்கு ஒரே ஆசை, இந்த சேனல் தான் ஒர்க் பண்ணணும். அருணாத் நம்ம கிரியேட்டிவ் டைரக்டர் ட்ரெயினிங் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா யாரா இவனுங்க?
எங்கிந்திரா வந்துக்கிறானோ இந்த சாயிர சேரை அண்ணனுக்கு தான் தரணும்னு சொல்லி இதை எடுத்துட்டு போய் என்னோட ரூம்ல வச்சுட்டாரு. பசங்களுக்குலாம் வந்து பாருங்க சாயாத சேரை கொடுத்துட்டாங்க. சரிங்களா, எல்லாம் ஒரே மாடல் சேர் தான், பட் அது மட்டும் சாயிற மாதிரி இருக்குன்னு சொல்லி பசங்க நினைச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில வந்தேன், நான் உட்காந்து நல்லா சாஞ்சு பார்த்து சூப்பரா இருந்துச்சு, ஆஹா ஓஹோன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். சக்தி வந்து ஷாக் ஆயிட்டான். நான் எப்படி இந்த சர்ச் சாயுது அப்படின்னு சொல்லி என்னடா வச்சிருந்தேன். முதல்ல கதையை எக்ஸ்பிளைன் பண்ண, இந்த மாதிரி அருணாத்தெல்லாம் எடுத்துட்டு போய் சேர வச்சோன்னா நைட்டோட நைட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஆஃபீஸில் சிஸ்டம் ரீபூட் பண்ணுறேன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்து சேரை வந்து எடுத்து மாற்றிலாம் வச்சிருக்கானுங்க. இதே மாதிரி ஒரு சேர் சூப்பராக வச்சிருக்கேன். அந்த சேரில் இப்படி இழுத்து விட்டுருந்தோம்னா தான் இப்படி சாயும். ஏன் இதை தெரியலன்னா இது ஒரே ஒரு லாக்கு தான், இது ஒன்றே ஒன்று தான். இது மட்டும் தான் பசங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. சிவா இங்கே எந்திரிச்சுவா. ஸோ வந்து 21 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு சரக்கு தராங்களா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிற ஆள் சிவா. அவனை சிரிக்க வேணா சொல்றா, அசிங்கமா இருக்கு. அக்கா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சென்சார் பண்ணிருங்க. அண்ணன் வந்து ஒரு கே அடினே இருப்பேன் பாவம். சரி சரி இப்போ சார் சார் ஒரு குவார்டர் கொடுங்க. குவார்டரா? ஏதோ ஒரு கொடுங்க, ஏதோ ஒரு கொடுங்க. குடிச்சா நல்லா கிரில் ஏற மாதிரி கொடுங்க. அப்படி கேட்ட உடனே கேமரா இருக்கு புடிங்கடா அவன் அடிங்கடா. என்னடா சொல்ல ஓரியனா? ஓரியனே அக்காட்சி. ஏய் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் MCVSOP, லெமன் பகாத்தி, பிங்க் வோட்கா, மேஜிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருக்கடா. கோல்ட் மாங்க் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க தெரிஞ்சுதான் பொண்ணு கொடுக்கவே பயமா இருக்கு. ஐயோ இல்ல மாமா. அதுக்கப்புறம் இருக்குதுல பெரிய சரக்கு எங்களை பொறுத்த அளவுக்கு அது என்னமோ பிரவுன் கலர்ல இருக்கும். ஜேடி ஜேடி ஏன் இல்ல சொல்றேன். இப்போ துரேந்தர் படத்துல எப்படி பாகிஸ்தானுக்கு அனுப்புனாங்க ஸ்பையா, அது மாதிரி இப்போ உங்களை வந்து டாஸ்மார்க் அனுப்புறோம். எது ஆந்தி பனுகே ஆயா ஹூ மேரா ஹாஸ். சண்டே வேற மொத்த குடிகார சங்கமா அங்கே தான் இருக்கும். நைட் அடிக்கணுமா நானு? ஆமா அங்க பாருங்க, இவன் நட கொஞ்சம் டிஃபரெண்டா நடக்கிறாங்க. மதுரைக்காரன் நட. மதுரை டேய் என்னடா மதுரைக்காரன் நட வந்துச்சு. மதுரைக்கு போயிட்டு வந்தாங்க. சிவா இங்க வா. நீ தான் இப்போ வந்து பண்ண எல்லாத்தையும் பண்ணி முடிக்க போற. ஊர்ல தனியா சுத்திட்டு இருக்காரு. பேர் வாங்கியாவது நீ மாட்டினா ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கோ. என்ன உடிச்சிடுற அவனுக்குள்ள. வச்சிருக்க கேமராவை புடிச்சிட்டாங்க, என்ன சொல்லுவ? எங்க கேமரா இந்த ஹெல்மெட்டோட போறேன்னு வச்சுக்கோங்க. புடிச்சிட்டாங்கன்னா ஷூட்டு கிளம்பிட்டோம். ஒரு குவார்டர் போட்டு தான் நான் கரெக்டாக வேலை செய்வேன். இல்லைங்க, சிவா வந்து பார்த்தீங்கன்னா சச்சா அந்த மாதிரிலாம் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. எங்க கூட காசில வந்தப்போ கஞ்சா பால் மட்டும் குடிச்சான். ஆஹா என்ன கிளைமேட்ரா. நம்ம ஊர் சைட்லாம் பைக் ரைடு சூப்பரா இருக்குங்க, செம்ம கிளைமேட்டு. ஆனா மே மாசம் அடிச்சு வெயில் தானடா நாக் அவுட் பண்ணணும். ஆமாண்ணா, மழை வருது, கிளைமேட் சூப்பரா இருக்கு. மாறிடுச்சுண்ணா இப்போ கிளைமேட்டு. ஐயோ கிளைமேட் என்னமா இருக்கு. இந்த பூவை பாருங்க, இந்த மரத்தை பாரு. அந்த வழியிலங்க இந்த மரம் தான் ஃபுல்லா இருக்கும். ஹயபுசால ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஆமா, எப்படி இருக்கும் தெரியுமா? அடா 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 அடா. ஸோ இன்னும் நம்மளோட வண்டியில் 5% சார்ஜ் தாங்க இருக்கு. நமக்கு 5 கிலோமீட்டர் போகும். இன்னும் 5 கிலோமீட்டர் போகும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல இருந்து டாஸ்மார்க் எவ்வளோ தூரம்னு சொல்லி செக் பண்ணிடலாம். இது வந்து நம்ம வெள்ளியங்காடோட அரசு மேல்நிலை பள்ளிங்க. ஸோ வண்டி சாவியை இங்கே ஆஃப் பண்ணுறேன். இங்கேருந்து வந்து பார்த்தா நம்ம டிஸ்டன்ஸ் செக் பண்ணிக்கலாம். 100 மீட்டர்ஸை தாண்டியாச்சுங்க. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 2 கோவில் 2 ஸ்கூல் இருக்கு. அப்போ நமக்கு ஆக்சுவலி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 500 மீட்டர்ஸில் தான் இருக்கக்கூடாது. 200 மீட்டர்ஸை தாண்டியாச்சுங்க. 300 மீட்டர்ஸில் டாஸ்மார்க் இருக்குது. அண்ட் வந்து டாஸ்மார்க் ஓப்பன் ஆகி ஜெகஜோதியாக சேல்ஸ் நடந்துட்டுருக்கு. சரி, இப்போ இங்கேருந்து ஸ்கூலுக்கு கோவிலுக்கு கேல்குலேட் பண்ணி பார்ப்போமா? கோவில் பக்கமா இல்லை ஸ்கூல் பக்கமா? கோயிலேருந்து வரலாம். ஓகே, இதோ இங்கே டாஸ்மார்க் இருக்குது. இங்கேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ வந்து இன்னும் ரேஞ்ச் ஓப்பன் ஆகலை. சாரி, இன்னும் இது ஓப்பன் ஆகலை. ஓப்பனே ஆக மாட்டேங்குது, டக்குன்னு ஆயிடுச்சு. ஆனால் கேல்குலேட் ஆகிருந்திருக்கும். பாருங்க பாருங்க, கேல்குலேட் ஆகிடுக்கு. அங்கேருந்தே 100 மீட்டர்ஸ் க்ளோஸ்டு. கட்டே பண்ணாமல் நான் கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன் உங்களை. ஓகேங்களா? அவ்வளோதான், 200 மீட்டர்ஸ் பக்கம் வந்துருச்சு. அவ்வளோதான், 250 மீட்டர்ஸ்குள்ளேயே இருக்குடா. 200 மீட்டர்ஸ் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், நம்ம கோவில் வந்தாச்சு. கோவிலோட அந்த பார்டர் வந்தாலே ஒரு 200 மீட்டர்ஸ் 250 மீட்டர்ஸ் தாங்க இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பி அனுப்பிச்சுட்டு
சரக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அந்த தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் சின்ன பையன் மாதிரி இருக்கேன். ஆமாம், கேட்குறாங்களான்னு பார்க்கலாம். அவ்வளோதான். அந்த பட்டனை மிக்கோடா. ஓகே. அண்ணன் அங்கே சண்டை போட்டுட்ருக்காரே. இங்கே பார்த்தீங்கல்ல, பஞ்சாயத்து நல்லா ஜெகஜோதியாக நடந்துட்டுருக்கு. ஷேரிங் அண்ணனுக்கு ஷேரிங் பிரச்சனை போல். என்ன சரக்குடா வாங்குற? என்ன சரக்கு வாங்குறது? ஏதோ ஒரு நல்ல சரக்கம் யூஸும் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் என்ன சரக்குனா நல்லாயிருக்கும்? கொஞ்சம் வரும். நான் வந்து வெளியே கடை பிறகு கடை மூடியாச்சுப்போம். மூடியாச்சா? இல்லை மூடல, சரக்குல தீர கண்டிஷன். இப்போ வந்து தூக்கியாச்சுப்போம். தூக்கியாச்சு. பரவாயில்லையே. எனக்காக ஒரு லைட்டாக கிங் லூயிஸ்ல இப்போ இருக்குது. இப்போ கிங் லூயிஸ் மட்டும்தான் இருக்கான். எனக்கு வந்து நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான். அண்ணனா? கேளு. சரி போய் ஒன்று வாங்கிட்டு வா. கிங் லூயிஸ் இருக்கான், போய் வாங்கிட்டு வா. 250 ரூபா. ஐயோ அண்ணன் அங்கே ராவா குடிக்கிறாரு. இடம் பிடிக்க வரைக்கும் எல்லாம் நல்லா இருப்பீங்களா? இடம் பிடிச்சா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஆம்பளை பேர் குடிக்கிறேன் நினைச்சியா? என்ன அறிவு பூரா பொம்பளை அசல் நம்பி புருஷன் கை விடுவாங்களா? உங்களும் கேட்டா மூடிட்டு போனோம். அதே மாதிரி எவ்வளோங்கண்ணா? உழைப்பால் தான் 160ங்களா? மூடிட்டாங்க. இனி இருக்கிற சரக்கை மட்டும் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்களா? பரவாயில்ல, சரக்கு கடையை மூடிட்டாங்களாமாங்க. பட் இருக்கிற சரக்கை மட்டும் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்களா? கிங் லூயிஸ் நீங்க ஏதோ ஒரு மட்டமான சரக்கு கொடுத்துருக்காங்க. டேய் இது என்னடா பேர்லு? நான் இது என்னன்னா பேர்ல் தான் கொடுத்துருக்கீங்க. இதுதான் இருக்கா? சரி விடுங்க, இருக்கிறதே போதும். மாமாக்கு காசு தராம என்ன வண்டியில் உட்காரு. டக்குன்னு 100 ரூபாய் ஹைஜாக் பண்ணிடுவாரு. சரி வண்டி உட்காரு 100 கொடுத்து விடுவோம். அண்ணே நானே இந்த கடை எப்படியாவது. அண்ணா எங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், சரி சொல்றது கேளுங்க. ஐயோ அது சொல்றது கேளுங்க. இங்க பாருங்க, தரேன் மாமா, இங்க கேளு மாமா. வீடியோ எடுத்துக்கிட்டாங்க வந்து வரட்டா? இருங்க வரேன். அண்ணா கடை மூடியாச்சா? காலி நைட்ல ஓட்டுறது இல்லையா? ஐயோ எனக்கே ஒரே சந்தோஷமா இருக்கு. நான் உங்களை பிளர் பண்ணிடுவேன். நான் வீடியோ போட்டு நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன்னா அது முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா கடையை மூடிட்டாங்க. அதுதானே இப்போ ஓட்ட கொடுக்கணும். இப்போ லீகலா இதுதான் ஓட்டணும். சரி ஓடி வந்துரு. அந்த நைட்டு தப்பிச்சிருவோம். ஆஹா ஐயோ அண்ணே, ஒரு வீடியோவே பண்ண விட மாட்டீங்களே நீ. என்ன இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சத்தியமா நான் உதவி கேட்டேன். சரி சரி ஏதாவது ஒரு 50,000. சரி அப்ப சைடிஸ் வாங்கிட்டு வந்து உள்ளே உட்காந்து அடிக்கலாம். இருங்க, சைடிஸ் தான் வாங்கிட்டு வந்துடுறேன் நானே. உதவி கேட்டீங்க. உதவி என்னமாமா? இது என்ன மாமான்னு கேட்டது இது ஒரு உதவியா? 50 மட்டும் கொடுத்து அப்புறம் சைடிஸ் எங்க போய் வாங்குறது? மாமா உனக்கு 50 ரூபா கொடுத்தா சைடிஸ் எப்படி மாமா வாங்குறது? கரெக்ட் தானே நான் சொல்றது? தரேன் சரக்கு சைடிஸ் வாங்கிட்டு வந்து தரேன். நீ வீட்டு போட்டு போயிட்டீங்கன்னா போக மாட்டேன். பாருக்குள்ள இருக்கிறா? பாருக்குள்ள எல்லாம் விலை ஜாஸ்தியா இருக்கும். நீ அப்படியே போய் டீசெண்டாக அடிச்சுக்கங்க. எனக்கு எக்யூப்மெண்ட் கொடுத்துருங்க ப்ளீஸ். சேர்ந்து அடிப்போம். சேர்ந்தே வேண்டாம். அப்புறம் நான் வண்டியில் உட்காந்துக்கிறேன். 3 பேர் உட்காரக்கூடாது. வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் நான். நல்லா இருக்கீங்களாண்ணா? சந்தோஷம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான் சைடிஸ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னா விட மாட்டீங்களா? பிடிச்சி போங்க. நான் இவரை பிடினா இவரை யாரும் பிடிக்க முடியாது அண்ணா. யாராலையும் பிடிக்க முடியாதுங்க. இவரை பிடிச்சி அடக்கி காட்டுறீங்களே. அப்படிலாம் சொல்லக்கூடாது, வேலை போயிடும். சும்மா இருங்க. ஓகே அவரை பிடிங்க. நான் தப்பிச்சு ஓடிடுறேன். ஐயோ அண்ணா இந்த கையை பிடிச்சிங்கன்னா நான் கூப்பிட்டு போவேன். ஓகே மாமா, பாய் மாமா. ஆக்சுவலி ஒரு சின்ன ஒரு சோகமான ஒரு விஷயத்த பத்தி நான் சொல்லணுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலேருந்தே இந்த டாஸ்மார்க்கால எங்கள் ஊரில் அழிஞ்ச குடும்பங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா நந்தான்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட முடியும். ஆமாம், நல்ல ஒரு ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். ஸோ வந்து நம்மளோட முத்துக்குளூர் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருப்பார். அடிக்கடி சரக்கடிச்சிட்டே தான் இருப்பார். அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா வாசுன்னு அன்பாக கூப்பிடுவாங்க. கல்யாணம் ஆகி இப்போ தானுங்க வந்தேன். கல்யாணம் ஆகி வந்து நான் அவங்க கடைக்கிட்ட போகிறேன், கடை மூடி இருக்கு. எங்கன்னு கேட்கும்போது அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் எங்கிட்ட சொல்லலைன்னா அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் எங்கிட்ட அந்த விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா காதில் வந்து சேரலை. ஏன் சூசைட் பண்ணிட்டாங்கன்னா பையன் ரொம்ப குடிச்சிக்கிட்டே இருக்கானேன்னு சொல்லி சூசைட் பண்ணிட்டாங்களாம்.
அந்த அண்ணன் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ஊர் டான்ஸ் ஆடும்போது அந்த அண்ணனை பார்த்தோன்னே நான் குஷியாகி அந்த அண்ணன் கூட எக்ஸ்ட்ராவாக ஆடி இருப்பேன்ல, அந்த அண்ணன் தான். அந்த அண்ணனை எல்லாருக்கும் பிடிக்கும், பட் சரக்கு அடிச்சா மட்டுமே யாருக்கும் பிடிக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அண்ணன் இப்போ ரீசெண்டாக குடிச்சு அவர் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சரக்கில் வந்து சாணியை கரைச்சி ஏதோ ஒன்று குடிச்சு அவர் இப்போ இறந்துட்டாராம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கில் கூட நம்ம பார்த்தோம். நான் கூட கேட்டேனே, என்ன மாப்பிள்ள டாஸ்மார்க்லேயே குடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன் ஒரு விலாகில். இப்போ நிறைய ஒய்ஃபுங்களே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை போயிட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு அவ்வளோ உடம்பு வலிக்காக தான் குடிக்கிறாங்கன்னு. அக்கா புரிஞ்சுக்கோக்கா, உன் புருஷனுக்கு தாங்க புரிய மாட்டேங்குது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வலிக்கு குடிக்கிறேன்னு குடிக்கிறாரு, அதை மருந்து மாதிரி எடுத்துக்கிறாரு, ஆனால் அது மருந்தே கிடையாது. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூளையை வந்து பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு மிதப்புலேயே வச்சிருக்கோம், ஒரு மயக்கத்தில் வச்சிருக்கோம், ஒரு மிதப்பில் வச்சிருக்கோம், அவ்வளோதானே தவிர அது வந்து பார்த்துட்டிங்கன்னா வலியை வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு வகையிலையும் போக வைக்க போகிறது கிடையாது. அது வந்து நம்ம உடம்பை வந்து டீஹைட்ரேட் தான் பண்ணுமா, அதுக்காக ஏதோ சரக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும், ஜூஸ் குடிக்கணும்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதான் எங்கள் பாட்டி இருக்காங்க. ஹாய்மா. ஹாய். கோயம்புத்தூருக்கு போல எங்கடா டாஸ்மார்க்கு, அது கொடு, பாட்டி கொடுக்கலாம். யாருக்கு? சிவாக்கு. ஏற்கனவே இது என்ன பண்றது? எங்களுக்கு வேண்டாம் சாமி. கொடுத்தலாம்ண்ணா, ஃபயர் பண்ணலாம். நாங்க குடிச்ச மாதிரி இருக்குது. யாரும் பார்க்கல ஊர்ல. இந்த பாட்டில் என்ன பண்றது? என்ன பண்றீங்க நீங்க? ஒரு ஆளை கொடுத்து நான் வேலை செய்யறேன். இதற்கு வீடியோ எடுக்கிறதுக்கு. வீடியோ எடுக்கிறதுக்கு தான் எடுத்துட்டு என்கிட்ட கொண்டு. இது கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? இது கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? எனக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் இருக்குது, அவனுக்கு கொடுத்து நான் வேலை செஞ்சுக்குவேன். அட சும்மா இருங்க, அது குடிக்கூடாது. சரி பாய்மா. எல்லாரோட மைண்ட் செட்டுமே அப்படி தாங்க போகுது. இப்போ என்னோட மைண்ட் செட்டுமே யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்துடலான்னு தான் தோணுது, பட் அது கரெக்டாக வராதுல்ல. கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. கொடுக்கக்கூடாதுல்ல. டிடிஎஃப் நல்லபடியாக நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ரீச் ஆயாச்சு. இந்த சரக்கு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த சரக்கு பேர் வந்து பேர்ல் அப்படின்னு போட்டு ஏதோ ஒன்று கீழே இருக்கு. ஸோ இந்த சரக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ 125ங்கிற மாதிரி போட்டிருக்கு, பட் அது ஏதோ பேட்ச் நம்பர் போல. கீழே இங்கே எம்ஆர்பி இருக்கு, இன்க்ளூடிங் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லி போட்டு 140 ரூபான்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அதிகபட்ச விலை ஓகேவா, வரிகள் உட்பட இன்க்ளூடிங் டாக்ஸ் 140 rupees, மேக்ஸிமம் ரிட்டைலிங் பிரைஸ் 140 ரூபா. 140 ரூபாய்க்கு மேல ஒரு ரூபாய் கூட ஜாஸ்தியா வாங்கக்கூடாது. இது வந்து பாத்தீங்கன்னா கூலிங்காவும் இல்ல, இது கூலிங்காவும் குடிக்க மாட்டாங்க, பீரை தான் கூலிங்காவோட குடிப்பாங்க. பீருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கூலிங் சார்ஜஸ் சொல்லி வாங்குவாங்க. ஸோ வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு 10 ரூபான்னு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க, இங்க ஒரு 10 ரூபான்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. இது எவ்வளவு ரூபாய் காசு கொடுத்து வாங்குனீங்க? 160. 160 ரூபா கொடுத்து வாங்கிருக்கீங்க. விச் மீன்ஸ் எம்ஆர்பி விட 20 ரூபா ஜாஸ்தியா வித்திருக்காங்க. பட் இது என்ன எதுக்குன்னு கேட்டியா? கேட்கல. 160 சொன்னாங்க. சரி, ஓ இந்த ஸ்டிக்கர் வந்து பாட்டில் 10 ரூபாய்க்காக. ஓ இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பாட்டில் கொண்டு போய் கொடுத்தா 10 ரூபாய் திருப்பி கொடுப்பாங்களா? இப்போ இது ஊற்றிடலாம், ஊற்றிட்டு இந்த பாட்டில் கொண்டு போய் 10 ரூபாய் கொடுக்குறாங்களான்னு பார்ப்போமா? இது எப்படி ஊற்றுறது? நெருப்பு எரிச்சு பார்க்கலாமா? இதை எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இது நெருப்பில் எரியுதான்னு பார்க்கணும். அப்போ அந்த பாட்டில் திருப்பி வேணும். அங்கே திருப்பி கேட்டேன், திருப்பி வேணுமாண்ணே பாக்கெட்டுக்குள்ள கையோட. இல்லண்ணே போய் வாங்கணும்ல, அதுக்கு சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். இங்க பாருங்க, வேல்மணியா பாருங்க, வேல்மணியை காட்டு. நான் நாளையில நினைச்சிடக்கூடாதுன்னு உள்ள எடுத்து வச்சுக்கிறேன். பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். யா ஊத்துறது காட்டியா? நெருப்பு இங்கே காஞ்சிட போகுது டக்குன்னு, பெட்ரோல் மாதிரி காயாதோ. மழை வேற பெய்யுதுண்ணே. என்னண்ணே பிடிச்சிருச்சுடா. பிடிச்சிருச்சு. அடங்கப்பா, ஊத்துங்கண்ணே. டேய் இது மைல்டாடா. ஆமா கப்புன்னு போய் பத்த மாட்டேங்குது, ஆனா ஸ்லோவா இருக்கு. அப்படியே பாரு பச்சை கடல்ல எல்லாம் எரியுதுடா. நான் வாடகை எப்படியா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் இருந்திருக்கோம். இன்னைக்கு ஒரே பார்ட்டி போல இவனுங்க வீட்டுல, நமக்கு ஒரு கட்டிங் கிடைக்குமா? இங்க பாரு, இப்படி ஊத்துனோன்னு இப்படி கப்பு 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 கப்புன்னு பத்துறது இல்லைங்க. பெட்ரோல் மாதிரிலாம் பத்துறது இல்ல, பிடிக்குது அவ்வளவுதான். அந்த வயிற்றுக்குள்ள என்ன ஏறியும் அதுதான் உனக்கு தெரியவே தெரியாது பாரு. டேய் அந்த அண்ணன் வேற இருக்க போறாரா? மறுபடியும் மாட்டோம். மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டாரா? நானும் மாமானே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். அண்ட் வந்து இப்போ ஊருக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயின் ஷாப் தான் இருக்கு, அந்த ஒரு ஒயின் ஷாப்பும் போகுது. மறுபடியும் இன்னொரு ஒயின் ஷாப் வைப்பாங்களா? வைக்காம இருந்தது தான் நல்லது. வைக்க மாட்டாங்க, ரீப்ளேஸ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அப்புறம் எதுக்கு மூடணும், எதுக்கு திறக்கணும்? கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க கெட்டு போயிட மாட்டாங்க. அது ஒன்று செம்ம. இது விஜய் சார் மேல சரியான ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. இப்போ இன்னொரு டாஸ்மார்க் வச்சுட்டாங்கன்னா ஒரு மேல இருக்க ரெஸ்பெக்ட் கம்மியாயிடும்னு சொல்லிட்டு கண்டிப்பா வைக்க மாட்டாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. குடு பாட்டில் குடு. திருப்பிடுவீங்களா நான் காசு? 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தீங்களேண்ணா? 160 தானே இது? ஆனால் 140 தானே எம்ஆர்பியில் போட்டிருக்கு.
உங்களுக்கு வரமாட்டீங்க, நீங்கள் பிளர் ஆகிடுவீங்க. சரிண்ணா, நன்றிண்ணா. பரவாயில்லையே, 20 ரூபா திருப்பி தந்தாங்க. இது எல்லாத்துக்குமா இல்லை நமக்கு மட்டும்தான் ஸ்பெஷலாக போல். அது என்னை கண்டுபிடிச்சிடுறாங்கங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா மட்டும்தான் திருப்பி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், ஆனால் எம்ஆர்பி 140 அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஒரு செகண்ட் பார்த்துட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 ரூபாயும் கொடுத்துட்டாரு. ஸோ எனக்கு தெரில, எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி யாராவது கேட்டு வாங்கினா திருப்பி கொடுத்துருவாங்களா, நமக்கு அப்படிங்கிறதுனால மட்டும் திருப்பி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி தெரில. பட் சந்தோஷம். ஸோ கோவிலில் இருக்கிற டிஸ்டன்ஸும் ஸ்கூலில் இருக்கிற டிஸ்டன்ஸும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க் இருக்கக்கூடாது. இந்த டாஸ்மார்க்கை டக்குன்னு தூக்கி ஆகணும். இப்போ இந்த டாஸ்மார்க் ரன்னிங்கில் இருக்குன்னா எஸ் ரன்னிங்கில் இருக்குது. பட் இங்கே இருக்கக்கூடிய குடியண்ணன்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒயின் ஷாப்பை தூக்கியாச்சு, இருக்கிற ஸ்டாக்ஸை வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் உள்ளே போய் பார்த்தோம்னா ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. பாட்டிலுக்கு 20 ரூபா. 20 ரூபாயா? திருப்பி கொடுத்துட்டாங்க. 20 ரூபா கொடுத்தாங்களா? ஆமாம். என்ன இவ்வளோ சாக்கு? 10 ரூபா தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு 20 ரூபா கொடுத்தாங்க. நான் கேட்டேன் என்ன 20 ரூபா கொடுங்க அப்படின்னு. 10 ரூபா தான் கொடுத்தாங்க. பாட்டில் ஃபர்ஸ்ட் கொண்டு போய் கொடுத்துட்டேன். பாட்டில் கொண்டு போய் கொடுத்த உடனே அவங்க யோசிச்சாங்க என்ன பாட்டில் தான் புதுசாக திரும்பி வருதுன்னு. ஆனால் திருப்பி காசு கொடுங்கன்னு இல்லை 20 ரூபா கொடுங்கன்னு கேட்டேன். 10 ரூபா தான் கொடுத்தாங்க. அப்புறம் என்ன எம்ஆர்பி 140 ரூபா, 20 ரூபா கொடுக்கணும்னு என்ன ஒரு செகண்ட் பார்த்துட்டு இன்னொரு 10 ரூபா பார்த்துட்டு கொடுத்தாங்க. மற்றபடி வேற யாரும் போனாலும் 10 ரூபா தான் கொடுப்பாங்க, 20 ரூபா கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அந்த காசு திரும்ப வந்துருச்சு. 20 ரூபா இருந்துச்சு. இன்னொன்னு ஏன் 140 ரூபா இல்லை சரக்கு, 10 ரூபா கேட்டு வாங்கிட்டு வந்தீங்களா? 20 ரூபா கேட்டு வாங்கிட்டு வந்தோம். பெரிய விஷயம். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் நம்ம கோவில் பக்கத்துலேயும் ஸ்கூல் பக்கத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் இருக்கு. வந்து டாஸ்மாக் ஓப்பன் ஆகி நல்லா ஜெகஜோதியாக ஓடிட்டு இருக்கு. ஸோ வந்து பாட்டிலுக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. பட் 20 ரூபா எனக்கு திருப்பி தந்துட்டாங்க. ஒரு 10 ரூபாவும் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்காக, இன்னொரு 10 ரூபாய் எதுக்காகன்னு சொல்லி எனக்கு தெரியல. அப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் பற்றி எதுவுமே கேட்கறது இல்லை. அவங்க வயசில் ரொம்ப சின்ன பையன் வர்ற மாதிரி இருந்தால் மட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏஜை பற்றி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். பட் இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வந்துட்டு வாங்குறது, அப்புறம் வந்து ரொம்ப ஹைட் கம்மியாக இருந்துட்டு வந்து ஏதாவது கேட்குறது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் வந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதிப்புமிக்க காவல்துறை என்ன வந்து பார்த்தீங்கன்னா மூடிட்டாங்கன்னு தான் சொன்னாங்க. நீ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அந்த 4வது டெஸ்ட் மட்டும் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. ஸோ வந்து 8 மணிக்கு செக் பண்ணி பார்த்தா ஓப்பனில் தான் இருந்துச்சு. 7 மணி 6 மணிக்கெலாம் ஓப்பனில் தான் இருந்துச்சு. 9 மணிக்கு கூட ஓப்பனில் இருந்த மாதிரி தான் ஞாபகம். ஆனால் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. பட் முன்னாடிலாம் அப்படி கிடையாது. பட் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்களாமாங்க. அண்ட் வந்து கடை வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் மூடிட்டாங்கன்னா நான் ஸ்டோரி ஏதாவது போடுறேங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி வீட்டுக்கு வேகமாக சேர்ப்பாங்க. அதை மேலும் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் டிடிஎஃப் லவ் யூ, பார்த்து விதமாக சேர்ப்பாங்க. லவ் யூ ஸோ மச்.